சொல்லிட்டு சேவிங்ஸ் பாக்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த எல்லா டாய்ஸையும் பார்த்தலாமா? இது வந்து ரோபோட்டிக் காரு, இது வந்து போலீஸ் காரு, இது வந்து போலீஸ் ஜீப்பு, இது வந்து ஃபயர் காரு, இது வந்து ரேஸ் காரு, இது வந்து ஆர்சி பைக்கு, இது வந்து ஃபயர் ட்ரக்கு, அடுத்து இது வந்து ஜேசிபி. நடுவில் இருக்க ஒன்று வந்து ஸ்மால் ஹெலிகாப்டர். இது எல்லாத்தையும் பார்த்தலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது போலீஸ் ஜீப்பும் போலீஸ் கார் தான் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் ஜீப்பும் அவ்வளோ ப்ரீமியமாகவும் குவாலிட்டியாகவும் தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஷோகேஸில் கூட வைக்கலாம். அடுத்து வந்து இந்த போலீஸ் கார் தான் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் காரை அப்படியே ஒரிஜினலாகவே போலீஸ் கார் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே வந்து கிளாஸில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னே வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் லைட் எஃபெக்ட்டும் செம்மையாக இருக்குது. அவ்வளோ ப்ரீமியமாகவும் அந்த கிளாஸ்க்குள்ள அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் வந்து அழகாகவே எரியுது. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போலீஸ் ஜீப்பு போலீஸ் காரையும் ஓட்டி பார்த்தலாமா? போலீஸ் ஜீப்பை ஓட்டி பார்த்தலாம். இது நம்ம வந்து முன்னாடி பின்னாடி இழுத்து விட்டாலே முன்னாடியே தானா போய்க்கும். இப்போ நான் வந்து இந்த போலீஸ் காரை ஓட்டி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைட் எஃபெக்டையும் சவுண்ட் எஃபெக்டையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஓட்டுனதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் ஜீப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 220. இந்த போலீஸ் காரோட ரேட் பார்த்தீங்கன்னா 120. இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கார் டாய்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயே நோலிமெண்ட் டிஜிட்டல் வேர்ல்டில் போய் மறக்காம வாங்கிக்கோங்க. இன்னும் இதை விட கலெக்ஷன் அதிகமாகவே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 5 ஐட்டம் தான். இது வந்து ஜேசிபி. அவ்வளோ குவாலிட்டியாகவும் இந்த சவுண்ட் எஃபெக்டோட அவ்வளோ வந்து குவாலிட்டியாக வருது. இந்த ஓடுறத பார்க்குறீங்களா? சவுண்டு அவ்வளோ குவாலிட்டியாக கேட்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 140. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்சி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 190. இது வந்து ஓடுறத மட்டும் நீங்கள் பாருங்களேன். அந்த ஆர்சி பைக்கு ஒரிஜினலாகவே எப்படி ஓட்டினா சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி ஒரிஜினலாகவே கேட்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபயர் கார் தான். அதுவும் இல்லாமல் அப்படியே ஒரு எஃபெக்டோட அல்டிமேட்டாக இருக்குது. மேலே வந்து அதே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அந்த கிளாஸ் அப்படியே தெரியுது, நேச்சுரலாக தெரியுது. உள்ளுக்குள்ள வந்து ஆளுங்க உட்காந்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஓட்டும் போது அப்படியே தானா விட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் போல அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இதை ஷோகேஸில் கூட வைக்கலாங்க. பார்க்குறீங்களா? இப்போ நான் ஓட்டுறேன். அவ்வளோ குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. வேணா போய் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபயர் ட்ரக் தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. அவ்வளோ அழகாகவும் அதுவும் இல்லாமல் 4 வீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாகவே எங்கள் ஹியூமன்ஸ்லாம் நிற்கிற மாதிரி அப்படியே வந்து காப்பாற்றுற மாதிரியும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதையும் கூட ஷோகேஸ்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஸ் கார் தாங்க. இதுதான் இருக்கிறதே அல்டிமேட்டான விஷயம். அந்த நார்மலாக எப்பயுமே ரேஸ் ஓடுறது பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவ்வளோ ஸ்பீடாகவும் குவாலிட்டியாகவும் ஓடுதுங்க. பார்க்குறீங்களா? இது நான் வந்து விட்டா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வேணும்னா நோலிமெண்ட் டிஜிட்டல் வேர்ல்டில் போய் நேர்லேயே போய் வாங்கிக்கோங்க. இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் புது புது டாலு, பார்பி பொம்மை அந்த மாதிரி நிறையாவே இருக்கு. வேணா போய் வாங்கிக்கோங்க. சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.